வணக்கம். நான் தேனி வைகை பொன் ஜெயகால பேசுகிறேன். தமிழ் தேசிய பார்வர்ட் பிளாக்கின் மாநில தொண்டரணி தலைவர். இப்போ கடந்த சில நாட்களை நம்ம பார்த்தோம்னா, அது தேவையில்லாமல் இந்த முக்குல சமுதாயத்தை நம்ம வாட்டில் நம்ம வேலைகளை பார்த்துட்டு இருக்கோம். நாம் உண்டு, நம்ம பொழப்புண்டு, நம்ம சமுதாயம் உண்டு, நம்ம சமுதாய மக்கள் உண்டு என்று இதற்காகவே எங்கள் அண்ணன் வீரமிகு சட்டநாயகன் சங்கிலி அவர்கள் தினமும் ஒரு நூற்றுக்கணக்கான நம்ம சமுதாய மக்களின் பிரச்சனைகளை சந்தித்து இந்த மக்களுக்கு எதையாவது நல்லதை செய்வோம், இந்த மக்கள் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவோம், இந்த மக்களின் முன்னேற்றத்திற்கு பாடுபடுவோம் என்று அவரவர் வேலையை விட்டுவிட்டு இந்த சமுதாயத்திற்காக, இந்த சமுதாய மக்களின் நலனுக்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இதில் அரசியலோ ஒரு பெரிய இதோ இல்லாமல் இப்போ நம்ம தலைவர் அவர்கள்லாம் செயல்படுறாங்க. அதே மாதிரி நம்ம சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி தான் சமுதாயத்துக்காக பாடுபட்டு இருக்காங்க. இந்த சீமான் அவர் எந்த கம்யூனிட்டியாக இருந்துட்டு போகிறாரு, அவர் எதாவது இருந்துட்டு போகிறார், அவர் நமக்கு தேவையில்லை. அவர் நாம் தமிழர்னு ஒன்று வச்சுருக்காரு. இவர் பிரபாகரனை கண்ணில் பார்த்தாரா பார்க்கலையான்றது அது யாருக்குமே தெரியாது. ஏன்னா நாங்கள் பிரபாகரன் இதே வாயில் என்கிட்ட வீடியோ நிறைய இருக்குது. என்கிட்ட இந்த சீமான் பற்றி சீமானை பற்றி வீடியோக்கள்லாம் நிறைய இருக்குது. இதே நாரவாயில் பெரியாரை பற்றி நீ தூக்கி வச்சு பேசுனதும், அப்புறம் பெரியாரை இறக்கி வச்சு பேசுனதும் என்ன, அதாவது பச்சுந்தி மாதிரி டயத்துக்கு ஒரு மாதிரி பேசாது. உனக்கு நாம் தமிழர்னா நீ அனைத்து தமிழர்களையும் ஒன்றா இணைச்சி நீ மயிரை பிடுங்குற அன்னைக்கு நாங்கள் பார்த்துக்குறோம். நீ நான் என்ன சொல்கிறேன், நீ எல்லா தமிழர்களையும் ஒன்றா இணைச்சு உனக்கு ஒரு கட்சிக்கு இந்த தமிழக மக்கள் தான் உனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வச்சுருக்கான். அதில் முக்குல சமுதாயம் 175% உனக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி அப்படி இருக்கையில் போட்டுக்கிட்டு நீ பாண்டியர்கள்ன்ற, சேரர்கள்ன்ற, சோழர்கள்ன்ற, எங்கள் சித்தப்பேன்ற, எங்கள் பெரியப்பேன்ற, எனத்தையா யாராவது அப்பேண்டு, பெரிய பெண்டு, சித்தப்பேண்டு, எங்கள் பாட்டேண்டு, முப்பாட்டேண்டு நீ சொல்லிட்டு போகலாம். யாரையும் நீ சொல்லிட்டு போகலாம். ஆனால் நாங்கள் அப்படி சொல்ல முடியாது. நான் எங்கள் அப்பனத்தை அப்பேண்டுவேன், நான் எங்கள் தாத்தனத்தையும் தாத்தேண்டுவேன், நான் என் மாமனத்தையும் மாமேண்டுவேன், என் தம்பியத்தையும் தம்பிண்டுவேன். நீ ஊரில் இருக்கிற பொம்பளை அப்புறம் கூட என்ன வேணாலும் நீ பேசுவ. ஏன்னா அதுக்கு 100 விளக்கம் தருவ. என்னைக்கு ஒரு பெண்ணிடம் நீ சரியாக வாக்குவாதம் செய்து அது பொம்பளோட போய் நீ பேசிக்கிட்டு நீ நான் பெரிய இதுன்னுக்கிட்டு இருந்தேன், அன்னைக்கு உன்னோடலாம் தெரிஞ்சிச்சு. உனக்கு என்ன சொல்கிறோம்னா, வேலை ஏதோ அதை மட்டும் நீ பாரு. இந்த சாட்டை துறம்புரியன் ஏன்னா நான் அந்த இது வச்சிருக்கேன்னுக்கிட்டு நீ போட்டுக்கிட்டு என்னன்னாலும் எப்போ பார்த்தாலும் சீமான் எந்த ஊருக்கு அவர் சீமையா? அவரு ஒரு நடிகர் தான், அவரு ஒரு டைரக்டர் தானேயா. மணிவண்ணன் இல்லாட்டி நீங்க வந்திருப்பாரு. அவரு மணிவண்ணன் யாரு? சும்மா வாயிலேயே இந்த அது இதுன்னு பேசிக்கிட்டு அதாவது ஒரு ஒற்றுமையா இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தேவேந்திர குல மக்களும் தேவர் குல மக்களும் ஒரு ஒன்றா போயிட்டு இருக்கோம். எங்களுக்குள்ள எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்கோம். அதை நீ இப்போ என்ன பண்ற? இப்படி என்ன பண்ணிட்டு இருக்க? ஜாதியா உருவாக்கி ஜாதி கலவரத்தை தூண்டுவதில் நீ பேசிட்டு இருக்க. இதை தமிழ்நாடு அரசும் சரி, தமிழ்நாடு காவல்துறையும் சரி வேடிக்கை பார்க்குது. என்ன இப்போ நீ பசுமொன்னுக்கு நான் பகிரங்கமாக வருவோம்ன்ற வா ஒன்றே வேணும். அதாவது தேசிய தலைவர் தெய்வீக திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவரை வழங்குவதற்கும் அவரின் ஆட்சி பெறுவதற்கும் நாங்கள் யாருக்கும் எந்த விதமான தடையும் கிடையாது. ஆனால் நீ பேசுனது எங்களை பேசியிருக்கண்டா ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரையும் தான் பேசியிருக்க நீ. ஏன்னா தேவர் எங்க சீயான்ற, புலித்தேவர் எங்க பெரியப்பான்ற, என்ன மாமன்ன மருது வண்டிற முப்பாட்டேன்ற, எங்களுக்குலாம் இப்படிலாம் பேச தெரியாதியா. ஒன்றிய மாதிரிலாம் எங்களுக்குலாம் பேச தெரியாது. எங்களோட கொள்கை என்ன? எங்கள் சமுதாயம் நாங்கள் எங்கள் பிரச்சனைகளை நாங்கள் பார்க்குறோம். என்ன எங்களை நம்பி வரவங்களுக்கு அதாவது சுயசாதி பற்றோடும் பிறசாதி நட்போடும் எங்கள் தலைவர் எங்களுக்கு அதையும் சொல்லி கொடுத்துருக்காரு. அண்ணன் சட்டநாயகன் பிறமிகு சங்க உச்சிலை சிங்கம் சங்கிலி அவர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது. எங்கள் தலைவர் சுயசாதி பற்றோடும் பிரசாதி நட்போடும் நம்மை நம்பி வந்த யாரா இருந்தாலும் சரி அவனுக்கு
நம்ம உயிர் உள்ளவர் உண்மையாக இருந்தால் அவனுக்கு செயல்படணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஒன்னே மாதிரி போகிற போக்கில் காலவாரி விட்டு காலத்தூக்கி விட்டு இப்போ பயிரை வச்சு விட்டு போகிறதுக்குள்ள நாங்கள் அப்படி எங்கள் தலைவர்கள்லாம் நினச்சிருந்தவர் அப்படின்ற சொடக்கு போகிற நேரத்தில் எல்லா வேலையும் நடத்துவோம் நாங்கள். வேலை ஏதோ அதை மட்டும் நீ பாரு. நீ பசுமனுக்கு பட்டாவை போட்டு கொடுத்துன்னு கேட்கல, என்ன பட்டாவை காமிக்கணும்? பசுமன் எங்க பூமின்றதுக்கும் உனக்கு என்ன பட்டா காமிக்கணும்? நீ பழனி முருகன் கோயிலில் மேலே ஏறிடுவியா? நீ மேலே ஏறிடுவியா? அனுமதி இல்லாமல் ஏறிடுவியா? நீ சும்மா பாட்டில் தான் தோண்டித்தனமா பேசாதையா. எதையாவது ஒன்று நம்ம பேசுவோம், நம்ம பெரிய ஆளாயிட்டே இருப்போம் அப்படி அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி இப்போ முக்குளத்தோரை சுரண்டி பார்க்குறியா? நான் வடக்கம் தேவை இந்த சாட்டை துறன் சாட்டை உன் சாட்டை அந்த யூடியூப் சேனல்லாம் அப்படியே மூடி வச்சுக்கிட்டு ஒம்பாட்டில் உட்காரணும் என்ன? அப்புறம் ஒன்றில் நான் வேற மாதிரி கேள்வி கேட்க வேண்டியதாக போயிடும். ஏன்னா நீ இதே கேள்வி கேட்குறதுல மண்ணே நம்மதான் பெரிய வில்லைன்னு நினச்சிட்டு இருக்காத. ஒன்றில் வேற மாதிரி நான் கிளம்பி விட்டுருவேன். என்ன சாட்டை என்ன அப்புறம் நான் சாட்டை தீக்குமா இந்த முருகன் இந்த துறை முருகன் இந்த அது அதெல்லாங்க நீதி நேர்மை நியாயம்ன்றதெல்லாம் யூடியூப் சேனலில் மட்டும் வச்சுக்க. என்ன நீதி நேர்மை நியாயமா? என்னமோ நீயும் சீமானு அந்த காலத்தில் எல்லாத்துக்கும் சமுதாயத்தை பிரித்து கொடுத்தீங்களா? இல்லை உங்கள் ஒப்பம் முடிச்ச சொத்தை என்னமோ பிரித்து ஆளு பருவத்தை கொடுத்தீங்களா? சொல்லுங்கடா ரெண்டு பேரும். நீ ஒரு மானம் கட்டுவேன். தாமிரபரணி தண்ணியில் சாக்கடை கலக்குன்னா சாக்கடை கலக்காமல் ஒன்றிய மாதிரி 100 முட்டா பயிலும் கூமுட்டை பயிலும் இருந்த சாக்கடை தான் கலக்கும். அதை வீரமாக பேசுறாங்கன்ற அப்போ எங்களை தானே குத்தி பேசுற நீ? திருநெல்வேலி சீமையில் தாமிரபரணி தண்ணியை குடிச்சவே நாண்டா நாங்கள் தான் பாட்டு எங்களுத்தையும் போட்டிருக்கேன். அப்போ நீ எங்களை நீ இது மாதிரி பேசுவோம், நாங்கள் அதை கேட்டுக்கிட்டே போடணுமா? ஏன்டா எங்களை சீன்ற? முக்கள சமுதாயத்தை சீண்டியவன் எவனாக இருந்தாலும் இதுவரை வாழ்க்கையில் அவன் முன்னேறியதே கிடையாது. அதற்கு உதாரணமா போன தேர்தலும் சரி, அதுக்கு சட்டமன்ற தேர்தலும் சரி பாடம் போட்டி இருக்கு. அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. என்ன டெபாசிட்லாம் பெறுவீனா? டெபாசிட் இல்லாமல் போயிடுவ. நீ கேட்டிருக்க பசும் ஒன்று உங்களுக்கு என்ன பட்டா போட்டு கொடுத்துருக்குன்ற. எங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்கலப்பா. அது தேசிய தலைவர் தெய்வீக திருமகனாரின் கோயில். அங்கே யாரு வேண்டாலும் அவரை வணங்கி அவரோட ஆட்சியை பெற்றுட்டு போகலாம். அதுக்கு நாங்கள் தடையோ அதோ பண்ணலை. நீ வா, நீ சொல்லிட்டீல, நீ வா. நான் பெரிய வீரமகன் திருமகன் வா, நாங்கள் வீர திருமகன்றதை காமிக்கிறோம். வா, நீ வா. ஏன் உனக்கு இந்த வேலைன்றேன்? ஏன்டா உனக்கு இந்த வேலை? அரசியலில் எம்முட்டோ பொழைக்கிறாங்க. அரசியலில் எவ்வளவோ பொழைச்சிட்டு இருக்காங்க. என்ன அந்த பொழப்பு நீ பொழைக்கிறேன்? அதாவது ஒன்னெல்லாம் நான் பேசவே ஒன்னெல்லாம் பேசுறது தப்பு. எங்கள் தலைவர் இதை பார்த்தா கூட என்னை வைவார். ஏப்பா அவையெல்லாம் ஒரு ஆள்னு அவனுக்கு போய் வீடியோ போட்டுருக்கியாப்பான்வார். நாவை அடக்கிக்க சீமான். நாம் தமிழர்னா நீ நாம் தமிழர் தான். நாங்கள் தமிழ் தேசியம். நீ நாம் தமிழர்னு தெரியல, நாங்கள் தமிழ் தேசியம். நேதாஜி அவர்களால் உருவாக்கப்பட்டு பசுமன் முத்துராமலிங்க அவர்கள் வளர்க்கப்பட்டு இன்று அவரின் வாரிசுகளாக நாங்கள் இன்னைக்கு தமிழகத்தில் செயல்பட்டு இருக்கோம். மக்களின் நலனே, அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களின் நலன் ஒன்றே பெரிதுண்டு இன்னைக்கு எங்கள் தலைவர்கள்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவர்களோட தொண்டர்களை நாங்கள் பின்னால் நின்று செயல்பட்டு இருக்கோம். இவன் பாட்டில் வந்தது மேவன், மைக்கு கிடச்சது மேவன் எனக்கு தெரிஞ்சாங்க. செல்லாது ராஜா, இது செல்லாது. என்ன செல்லா காசாகி போவ? என்ன இன்னைக்கு 5 காசு 10 காசு கூட மதிப்பு இருக்கு. நீ அதை காட்டிலி மோசமானதாகி போகணும் அவனுக்கு சொல்கிறேன்னா. நீயும் இந்த சாட்டை யூடியூப் சேனல்காரன வாயை மூடிக்கிட்டீங்களாங்க, உங்களுக்கு நல்லது. சும்மா போட்டுக்கிட்டு என்ன இசைக்கராஜா அவங்களுக்கான அவங்க வீட்டு கீரை கிழுக்கிறன்னு நினச்சா தென் மாவட்டத்துக்குள்ள நுழைய விட மாட்டாங்க. உன்னைய சிமான் நீ வெட்டியாக போயிடுவ. அதே மாதிரி சாட்டை நீ வேஸ்ட்டாக போயிடுவ. என்ன உங்களுக்கு ஒரு 2 பேத்துக்குள்ள என்ன வேற என்ன கனெக்ஷன் இருக்கா சொல்லுங்க? இந்த சாட்டை யூடியூப் சேனல்காரனுக்கு அந்த சீமானுக்கு என்ன கனெக்ஷன் எனக்கு முதல் தெரிஞ்சாங்க. இல்லை அப்படியே 2 பேரும் நம்ம பிணையிறீங்க. இல்லை தெரியாமல் கேட்குறேன், என்ன அப்படி பண்ணிடுறீங்க? ஒரு அளவுக்கு பிணைங்கண்ணா, ஒரு அளவுக்கு பிணைங்க. என்ன கிளிக்க ஆரம்பிச்சிருவாங்க, கேப்பை நட்டு தாள் போட்டு அறுத்துருவாங்க. உனக்கு தான் தெரியும் தமிழ் தமிழ் தமிழ். நாங்களும் தமிழன் தான்டா. நாங்கள் என்ன வட இந்தியனா? இங்கிட்ட என்னடா வட இந்தியன் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணி விடுற, இங்கிட்ட என்னடா ஜாதி பிரச்சனை உண்டு பண்ற.
இங்கிட்ட மதவாத பிரச்சனை உண்டு பண்ற எல்லாத்துக்கும் முக்கிய காரணமே நீதான்றான். அடு சல்லிப்பயல கட்சி நிதி கொண்டு வந்திருக்கான்னு கேட்டு உன் மாவட்ட செயலாளர்ல இப்படி விரட்டி அடிக்கிற. எத்தனை வயலில் நீ என்னென்ன செஞ்சிருக்க? உன் வீடியோ ஆடியோவில் நாங்கள் கேட்காம இருக்கோமா? வரலாறு தெரிஞ்சா பேசுன்னு எஸ்கே ராஜாவை கேட்குற. எங்க வரலாறு உனக்கு தெரியுமா? ஓ வரலாறு நாங்கள் சொல்லிடுவோம். ஓ வரலாறு வண்டவாளம் தண்டவாளம் பூரா எங்களுக்கு தெரியும். நிறைய எங்களை பேச வச்சிடாத. இதோட வாயை மூடிக்க. பகிரங்கமா நான் பேசியது தவறுதான் அப்படின்னு நீ மன்னிப்பு கேட்டா பசுமண்ணுக்கு வா. இல்லையா சட்ட ஒழுங்கு சீர்கொலை, அவ்வளோதான். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கலத்திக்கிட்டு உங்க கூட மலுக்கட்டுறதுக்கு நான்லாம் ஒன்னெல்லாம் இது பண்ற அளவுக்கு நான் சல்லி பயில சின்ன பயில கிடையாதுன்னா எங்க சமுதாயம் அப்படி இல்லை. ஆனால் இளைஞர்களுக்கு மத்தியில செருப்படி வந்து சின்ன காசாகி ஓடிடாத. உனக்கு நல்லதுக்கு நான் சொல்றேன், உன் நல்லதுக்கு நான் சொல்றேன். அப்புறம் அதுக்கு மேல ஓம் பிரியா நான் வீரேன் ஜூரேன்டியாங்க அங்க செல்லாது ராஜா, செல்லாது. ஓம் படம் ஓடாது. அதெல்லாம் உன் மேல ஒரு நல்ல ஒரு சீமான், உன் மேல ஒரு மரியாதை வச்சிருந்தேன். இது பரவாயில்ல, ஒரு அளவுக்கு ஏதோ வீரமா ஏதோ பேசிட்டு இருக்காப்புலன்ட்டு. என்ன எல்லாம் கிராஸு எங்களுக்கு நல்லா தெரியும். இந்த சாட்டை அந்த இந்த யூடியூப் சேனல்காரன் அப்படி என்னான்னே தெரில. உனக்கு ஏன் இப்படி சாட்ராப்புறான்னு தெரில. இதில் எங்கால் ஒரு ஆள் மருது மக்கள் இயக்கம் அன்னை முத்துப்பாண்டி வேற என்னத்துக்கு இதே என்னான்னே தெரியல எங்களுக்கு. உங்களுக்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுக்குள்ள என்ன உருவாகி ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேது. இதோட முக்கிய சமுதாயத்தை பற்றி பேசுறத நிப்பாட்டிட்டு நீ பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு அது தேவர் ஐயா காலில் வந்து கோயிலில் வந்து காலில் விழுந்து ஒரு மன்னிப்பு கேட்டு அது ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் பிழைக்கிற வழியப்பாரு. ஏன்னா அதே மாதிரி சொல்கிறேன், இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இந்த முக்குல சமயத்தை சேர்ந்த முட்டா பயலுகா இது பின்னாலாம் நின்றுங்கன்னு வைங்கண்ணா உங்களெல்லாம் ஜாதியை பற்றி ஜாதி மாற்றி ஏன்னா உங்களெல்லாம் வேறு மாதிரி கொண்டு போய் போயிருவான். இல்லை இவன் இப்படி பேசுறியால, தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தமாக ஜாதியே இல்லைன்னு நாங்கள் கொண்டு வர முடியுமா? ஏன்னா பிறந்த அன்னைக்கு உன் ஜாதி சர்டிஃபிகேட்டு, நீ செத்து சுடாட்டு போத்துட்டு உன் ஜாதி சர்டிஃபிகேட் வைக்கிறேன். ஜாதியை பார்த்துட்டே வேலை கொடுக்குறான், ஜாதியை பார்த்துட்டு எல்லாமே ஒதுக்குறான். படிக்கிற பிள்ளையை கூட ஜாதியை பார்த்து ஸ்காலர்ஷிப் ஒதுக்குறான். அப்புறம் எப்படி ஜாதி ஒழியும்? எப்படி ஜாதி ஒழியும்? அப்போ அவன் ஜாதியை தூக்கி பிடிங்க. அவன் பின்னால் போய் ஏன்டா நிற்கிறீங்க? அவன் பின்னால் போய் ஏன் நிற்கிறீங்க? சீமான் பின்னால் ஏன் நிற்கிறீங்க? நம்ம ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களே சரி போனால் போகிறாங்க, நம்ம போய் எங்கிட்டாவது ஓடி பொழைச்சிக்கிறீங்க. இவங்கெல்லாம் நம்மளை சுற்றியே கிடந்தவங்க. அந்த காலத்துல இருந்து 32 கிராமத்தை எழுதி கொடுத்துட்டு போனார்ல. இன்ன வரைக்கும் அதை பற்றி நம்ம ஏதாவது பேசியிருப்போமா, கேட்டிருப்போமா? நம்ம சொத்து, நம்ம ஐயா தாத்தன் பாட்டின் சொத்து. ஏதோ சாப்பிட்டு பொழைச்சிட்டு போங்கடான்னு தான் போயிட்டு இருக்கோம். இன்னும் இவங்க அப்போ இந்த சீமானு அப்போ ஆத்த சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்தானா? வரலாறை பற்றி இவன் பேசுறியான். இசைக்கு ராஜா கேட்குறாரு, தம்பி வரலாறு தெரிஞ்ச பேசுங்க போன வைங்கன்ற. அப்போ எல்லாமே நம்மதே, எல்லாமே நமக்கு தான் தெரியும், நம்மதே பெரிய அறிவாளிண்டா. ஏன்னா அப்துல் கலாமா அவரே அந்த அளவுக்கு பேசலையாப்பா, நீயே எவ்வளோ தூரத்துக்கு பேசி கிடக்கா? அதனால் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கும் இந்த வலைதளங்களில் சாட்டை என்று போட்டுக்கிட்டு நீதி நேர்மை நியாயம் போட்டுக்கிற இந்த சாட்டை துரைமுருகனுக்கும் ஏன்னா அண்ணன் இந்த நங்கூரம் அண்ணன் எதுக்கு இப்படி முத்துப்பாண்டியன் செய்கிறான்னு எனக்கு தெரில. ஏன்னா இது அவர் நல்லது பண்ணுறாரா இல்லை அவர் எதுவும் கைக்கூலியாக மாறி வாழறான்னு எனக்கு தெரில. உங்களுக்குலாம் வேண்டி விரும்பி நான் சொல்லிக்கிறேன், வேணாம். அதாவது அமைதியாக இருக்க தமிழகத்தை நீங்கள் கொந்தளிக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறீங்க. ஏன்னா ஒரே அதாவது ஒரு அண்ணன் தம்பி போல் சொந்த பந்தமாக அதாவது ஒற்றுமையாக இருக்க மக்களிடையே மீண்டும் நீங்கள் வந்து ஜாதி கலவரத்தை தூண்டும் விதத்தில் செயல்படுறீங்கன்றது என்னோட கருத்து, என்னோட நோக்கம். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். சீமான் அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுட்டு வந்து பசுமூனில் தேவரையாவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நீ ஓடி போய் பொழைச்சிக்க, உனக்கு நல்லது சொல்கிறான். நீ அரசியல் அனாதை ஆகிடுவேன். முன்னால் நல்லா உனக்கே தெரியும், முக்குளத்தூர் தான் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் சரி முக்குளத்தூர் ஆதரவு இல்லாமல் முக்குளத்தூர் இல்லாமல் நீ கட்சி நடத்த முடியாது. நான் ஓப்பனாக சொல்லுவேன். இல்லைன்னு எந்த தலைவராக சொல்லு பார்ப்போம், எந்த தலைவராக சொல்லு. நீ எங்கள் முக்குள சமுதாய கட்சியில் பூரா விட்டு நீ மற்ற கட்சிகளை சொல்கிறேன், அதில் உனக்கு ஆணிவராக நிற்கிறவன் முக்குளத்தூர் தான் நிற்பேன். ஏன்னா அன்னைக்கு இருந்து அவன் காவாக்காரன் பாசக்காரன்
உசுரை கொடுக்குறவன். ஏன்னா அதனாலதான் இந்த முக்குள சமுதாயத்தை வச்சு எல்லா கட்சியும், திராவிட கட்சிகளும் சரி, எல்லா கட்சிகளுமே சரி ஆட்டம் போட்டு எடுத்துறீங்க. உங்களுக்கு நான் நல்லா சொல்கிறேன், வேணா நாவடக்கம் வாயடக்கம் ரொம்ப முக்கியம். சீமான் அவர்களே, உங்களெல்லாம் நான் என்னத்தை சொல்லன்னு தெரில. நீங்கள் பசும்பொண்ணுக்கு அத்தை மீறி நீங்கள் வருவீங்கன்னா தமிழக காவல்துறை இதை வேடிக்கை பார்க்கும்டா உங்களுக்கு தடவைக்கு சொல்லி நானே உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். மதுரை மாவட்டத்தில், ராமநாதபுரம் மாவட்டத்தில், தேனி மாவட்டத்தில் 3 மாவட்டத்தில் உங்கள் மேலே பெட்டிஷன் போடுவேன். நீங்கள் வந்தால் சட்டம் ஒழுங்கு சீர்குலையப்படும். எங்கள் முக்குள சமுதாயத்தின் திருவிழாவான பசும்பொன் தேவர் ஜெயந்திக்கு இவர் வந்தால் எங்களுக்குள் நிம்மதியாக நாங்கள் திருவிழாவை எடுத்து நடத்த முடியாது, குரு பூஜையை எடுத்து நடத்த முடியாது. எங்கள் தெய்வீக திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை நாங்கள் வணங்கி சந்தோஷமான முறையில் வர முடியாது. நாம் தமிழர் கட்சியால் தமிழகத்தில் மீண்டும் ஜாதி கலவரம் வரும் ஒரு அபாய நிலை உருவாக சீமானவர்கள் காரணமாக இருக்கான்னு சொல்லி உன் மேலே பெட்டிஷன் கொடுத்தேன். பார்த்துக்க, உன் நல்லதுக்குள்ள பார்த்துக்க.